அந்த பக்கம் அதுவும் பெரிய இடம். சத்யம் தியேட்டருடைய அந்த பார்க்கிங் லாட்டும் பெரிய இடம். ஒரு 150 மீட்டர் தள்ளி ஸ்டேஷன் வச்சாலும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இது ஏன் இதை பண்றாங்கன்னு எனக்கு இப்போ புரியல. சத்யம் தியேட்டர் கார் பார்க்கிங் சிக்கல் வாய்ப்பு இருக்கு. இந்த ஒயிட்ஸ் ரோடு ஸ்டேஷன் இங்கே தான் வரணும்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட கோயிலுடைய அந்த ராஜகோபுரத்துக்கு பாதிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. மொத்த மெட்ரோ எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு பெரிய மசூதியோ சர்ச்சோ பாதித்த மாதிரி இல்லை. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம இதில் பூந்தமல்லி ஐரோடில் ஈகா தியேட்டர் தாண்டினீங்கன்னா அங்கே ஒரு தனியார் பள்ளி, மெட்ரிகுலேஷன் பள்ளி இருந்தது. அந்த இடம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு சொந்தமானது. லேடி சீமாட்டி வெல்லிங்டன் காலேஜ் என்னமோ பேர். பட்டாபிராமில் இருக்கிற ஹிந்து காலேஜ் ட்ரஸ்ட், ஒரு செட்டியார் குரூப் ட்ரஸ்ட் நடத்துறது. அவங்க வாடகை பாக்கி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்தி 1000 மாணவர்கள் படித்து, இல்லை அதான் ஸ்டேஷன் அந்த இடத்துல இருந்து மாற்றினா தான் சத்யம் தியேட்டருக்கு போக முடியும். சார், இவங்க ரூட்டு போடுறப்ப எதை காப்பாற்றுறதுன்னு தான் யோசிக்கிறாங்க. யாரை இன்னைக்கு இது கோடம்பாக்கத்தில் இந்த பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, அது முரசொலி பில்டிங்கை கை வைக்காம கட்டணும்னு அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பார். ஆனால் விஜயகாந்துடைய பாலத்தை இடிச்சிட்டு தான் கோயம்பேடு கட்டுறாங்க. ஸோ இவங்க திட்டம் போடுறப்பவே ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சத்யம் தியேட்டருக்கு பக்கத்தில் இருக்க கோயிலை இடிச்சிட்டு மெட்ரோ கட்ட போறதா தகவல்லாம் வந்திருக்கு. இதுல சத்யம் தியேட்டரும் சற்று பாதிக்கப்பட போறதாகவும் தகவல் வந்திருக்கு. என்ன அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்? இல்லை, மெட்ரோ ஐஸ் ஹவுஸ்ல இருந்து பூந்தமல்லிக்கு போற மெட்ரோல ஒரு ரூட் அந்த ஏரியாவில் ராயப்பேட்டை வழியாக வரப்போகுது. இது எங்கன்னு சொன்னால் ஒயிட்ஸ் ரோடில் பழைய ஆனந்த் தியேட்டருக்கு எத்தாப்பில் திருவிக்கா ரோடுன்னு பிரியும். ஆனந்த் தியேட்டருக்கு முன்னாடி அந்த இதில் போனீங்கன்னா ஒயிட்ஸ் ரோடு வரும். அந்த பக்கம் சத்யம் தியேட்டருடைய ரோடுக்கு அந்த பக்கம் பார்க்கிங் ஏரியா இருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா மவுண்ட் ரோடு வரலாம். கோயில் என்ன கோயில்? ரத்ன விநாயகர் மற்றும் துர்கையம்மன் கோயில். ரத்ன விநாயகர் அண்ட் துர்கையம்மன் கோயில். இது அந்த கார்னரில் வரும். ஒயிட்ஸ் ரோடு மற்றும் இது திருவிக்கா ரோடு கார்னரில் இருக்கும். அந்த பக்கம் ஒரு பில்டிங் வரும். அதுக்கப்புறம் சத்யம் தியேட்டருடைய பார்க்கிங் லாட் வரும். இந்த கோயிலுக்கு அந்த பக்கம் இதோட யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸுடைய பார்க்கிங் லாட்டும், அதுக்கு அடுத்தது யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் பில்டிங்கும் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு சர்ச்சுக்கு சொந்தமான ஒரு பில்டிங் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த கோயிலுக்கு ஒரு சின்ன அளவில் இது குளமும் இருந்தது. வாட்டர் பாடியை இடிக்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒரு தீர்ப்பில் இதில் தாஜ்மஹாலாக இருந்தால் கூட வாட்டர் பாடியில் இருந்தால் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்ட்டாங்க. இங்கே குளம் இருந்தது, அது இப்போ மூடப்பட்டு ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. இப்போ இது ஒரு போன ஜூலை மாதம் நினைக்கிறேன், ஒரு 8 மாதம் முன்பாக இந்த பிரச்சனையை அன்னைக்கு தமிழ் பக்தர்கள் H. ராஜா போன்றவர்கள்லாம் போய் அந்த டயத்தில் அன்றைக்கு நீதிபதி நேர்லேயே, இன்னைக்கு ஐ திங்க் அவர் இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிட்டார்னு நினைக்கிறேன். ஆர் மகாதேவன் தான் அப்போ வந்தார்னு ஞாபகம், எனக்கு நிச்சயமாக ஞாபகம் இல்லை. அவர் அங்கே போய் ஸ்பாட்டுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு, எதுக்காக இந்த கோயிலை எடுக்க பார்க்குறீங்க, இந்த பக்கத்தில் இருக்கிற அதாவது ஸ்டேஷன் அங்கே வருது, ரூட்டுக்கு பிரச்சனை இல்லை, ரூட் மேலே வந்ததுன்னா இல்லை அடியில் ஆனால் ஸ்டேஷன் வந்ததுன்னா அதுக்கு இறங்குறதுக்கு, கீழே இருந்தாலும் இறங்குறதுக்கு இது கொடுக்கணும், மேலே இது சப்வே வரும். ஸோ ஸ்டேஷன் வர்றதுனால எங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அந்த ராஜகோபுரம் மாத்திரம் இடிப்போம், கோயில் கொஞ்சம் அந்த ஃப்ரண்டேஜ் போகணும்லாம் சொன்னாங்க. பட் நேரடியாக நீதிபதி இல்லை, பக்கத்தில் இருக்கிற அந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க அந்த இடத்த எடுத்துக்கிட்டால் கோயில் தேவைப்படாது அப்படின்னாங்க. மெட்ரோவும் நாங்கள் ஆல்டர்னேட்டை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க. சரி, அந்த பக்கம் அதுவும் பெரிய இடம். சத்யம் தியேட்டருடைய அந்த பார்க்கிங் லாட்டும் பெரிய இடம். ஒரு 150 மீட்டர் தள்ளி ஸ்டேஷன் வச்சாலும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இது ஏன் இதை பண்றாங்கன்னு எனக்கு இப்போ புரியல. ஏன்னா அந்த பக்கம் உடனே 1000 லைட்ஸில் இன்னொரு இது இருக்கு உங்களுக்கு, பழைய இந்த தியேட்டர், அதுக்கு பேர் என்ன சொல்றது, இப்போ மூடிட்டாங்க. அந்த இல்லை அந்த திரும்ப அந்த பிரிட்ஜுக்கு அடியில் இருக்கும். அதில் ஒரு தியேட்டர் ப்ளூ டைமண்ட் 24 ஹவர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். பழைய படம் நீங்கள் இப்போ டிக்கெட் வாங்கிட்டு பார்த்துட்டு எந்த டைட்டில் கண்டினியூ ஆகுதோ பார்த்துட்டு அடுத்தது அதே வரைக்கும் கூட பார்க்கலாம். இப்போ அந்த தியேட்டரே இல்லை, 4 தியேட்டராக இருந்தது நான் சொல்கிறேன். ஸோ அந்த தியேட்டர் அதாவது உங்களுக்கு ஓகே, ஜெயலலிதா படித்த அந்த கான்வென்ட் இருக்குது, அந்த கான்வென்ட் கிட்ட 1000 லைட்ஸுடைய ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்தால் கூட தவறு இல்லை. ஸோ சத்யம் தியேட்டருடைய அந்த பார்க்கிங் லாட்டு கிட்ட போகலாம். ஆனால் இவர்கள் தெளிவாக இங்கே தான் இந்த இது வரணும், ஸ்டேஷன் வரணும், ராயப்பேட்டைக்கு அடுத்தது இந்த ஒயிட்ஸ் ரோடு ஸ்டேஷன் இங்கே தான் வரணும்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட கோயிலுடைய அந்த ராஜகோபுரத்துக்கு பாதிக்கிற மாதிரி இப்போ பிளான் பண்ணியிருக்கு. மொத்த மெட்ரோ எடுத்துக்கங்க,
ஏதாவது ஒரு பெரிய மசூதியோ சர்ச்சோ பாதித்த மாதிரி இல்லை. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, 100 வருடத்திற்கு பழமையான பில்டிங்கை இடிக்கவே முடியாது. அது ஆர்கியாலஜி கீழே வந்துடும். இன்னொன்று, மெட்ராஸில் ஏஎஸ்ஐ கீழே இருக்கிற கோயில் ஏதாவது எத்தனை பில்டிங் இருக்குதுன்னு கேட்டால் மொத்தமே 3 சர்ச்சு தான் கணக்கில் கொடுக்குறாங்க. ஆனால் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கபாலீஸ்வர் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது 17 இங்கே இருக்கிற இடத்துல 16ஆம் நூற்றாண்டில் கிடையாது, 300 வருஷம் பழசு. அதே மற்ற கோயிலெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது பார்சாதி கோயிலில் 10ஆம் நூற்றாண்டுலேருந்து கல்வெட்டுகள் இருக்குது. ஸோ ஏன் இதெல்லாம் ஏஎஸ்ஐ கீழே வரல? இது என்னென்னா, ஏஎஸ்ஐக்கு அனுப்பிச்சிட்டா அவங்க வந்து எந்த மாற்றம் பண்ணணும்னாலும் அங்கே பர்மிஷன் வாங்கணும், அந்த ரிஸ்க் வேணான்னு இவங்க தமிழக இவங்களும் கோயில் துறையும் இந்து அறநிலையத்துறையும் கொடுக்கல. இது வந்து ஒன்று வாட்டர் பாடி வருது, இரண்டாவது கோயிலுடைய ராஜகம். அதுக்கு பக்கத்திலேயே நேற்றுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேப்பர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் யுனைடெட் இந்தியா வின்ஸ் கேஸ், அவங்க இடத்த எடுக்கக்கூடாதுன்னு வருது. ஏன்னா இந்து அறநிலையத்துறை என் இடமா எடுத்துக்கோ, தாராளமாக எடுத்துக்கோன்னு கொடுக்குறாங்க. சரி, கோயிலை காப்பாற்றுறதுக்கு தான் இந்து அறநிலையத்துறை இருக்குது. பார்த்தீங்கன்னா, மாங்காட்டில் கோயில் இடத்த வச்சு பஸ் ஸ்டாண்ட் பிளான் பண்ணுறேன்னு 2022 போய் அன்னைக்கு போய் நம்ம அமைச்சர் போய் பார்க்குறாரு. 24 ஒரு தடவை பார்த்துருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அதை எடுத்து பண்ணல. திடீர்னு நாளைக்கு எலெக்ஷன் வருதுன்னா இன்னொரு தடவை பண்ணுவாங்க. சரி, இவங்க பிளான் பண்ணுறப்பமே இன்னைக்கு கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க. ஒரிஜினலாக பிளான் பண்ணது கும்மிடிப்பூண்டியில் அங்கே இருக்கிற நந்தீஸ்வரர் கோயிலை வச்சு தான் பிளான் பண்ணாங்க. அது எல்லாம் ஆக்குபேஷனில் இருக்குன்னு. ஸோ இவங்க திட்டம் போடுறதே கோயில் இடத்த எடுத்துட்டா ஈஸி. அப்படி கோயிலில் பணம் சேர்ந்துக்கிட்டால் அதில் வேறு ஒரு ஸ்கீமை போட்டு அந்த பணத்தையும் கான்ட்ராக்டில் எடுத்துக்கலான்னு பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு மிக தெளிவாக நீதிபதி நேரில் போய் 2 பேர் நீதிபதி, நேற்றைக்கு ஆனந்த் வெங்கடேஷ் சிங்கிள் பெஞ்சு கீழே வந்திருக்கேன். போன தடவை 2 பேர் போய் பார்த்த இடத்துல இப்போ எப்படி இவர் கொடுத்தாருன்னு எனக்கு புரியல. கோயில் ஆண்டவன் என்னை மன்னிப்பார், இது மக்களுக்கு நல்லதுன்னெலாம் ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணியிருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இது பிஜேபியோ அல்லது பக்தர்கள் மேலே போவாங்க. ஏன்னா தெளிவாக 2021 மே மாதம் சுயமோட்டோ கேஸ் என 75 கண்டிஷன்ஸ் போட்டு பெஞ்ச் கொடுத்துருக்கு மகாதேவன் அண்ட் ஆதிகேசவில். அந்த 75 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் கோயிலுக்கு பக்தர்கள் எந்த காரணத்துக்காக கொடுத்தாங்களோ அதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு. அடுத்தது, இந்த ஆட்சி வந்த உடனே நாங்கள் 10 கோயில் காசை எடுத்து கல்லூரி கட்டுறோம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூரில் இருக்குது. அந்த காசை எடுத்து கொளத்தூரில் காலேஜ் கட்டுறாங்க. கொளத்தூரில், ஏன்னா கொளத்தூர் ஸ்டாலினுடைய தொகுதி. அங்கே அவங்களுக்கு இடம் இல்லைன்னு வேறொரு கோயில் நேரத்தில் கட்டுறாங்க. சேப்பாக்கத்தில் தான் கட்டியிருக்காங்களா? இல்லை, சேப்பாக்கம் இல்லை, இதில் தூத்துக்குடியில் அங்கேருந்து திருச்செந்தூர் காசு எடுத்து கனிமொழி தொகுதியில் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 10 காலேஜ் பிளான் பண்ணதில் 4 மட்டும் காலேஜஸ் சார். அதெல்லாம் இல்லை, எல்லாமே இதுதான் ஆர்ட்ஸ் காலேஜ். அதை தீர்ப்பு கொடுக்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலாக கோர்ட்டில் விதப்போ வாக்காடும் வழக்கு நடத்த, நீங்கள் அந்த இடத்த எடுத்துக்கிட்டு அதுக்கு மாதம் பணம் கொடுத்துருங்க வாடகை, நீங்கள் அரசாங்கம் நடத்துங்க. ஆனால் இவங்க முழு காசும் கோயில் காசையும் எடுக்கிறாங்க. சரி, ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்ம இதில் பூந்தமல்லி ஐரோடில் ஈகா தேட்டர் தாண்டினீங்கன்னா அங்கே ஒரு தனியார் பள்ளி இருந்து, மெட்ரிகுலேஷன் பள்ளி இருந்தது. அந்த இடம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு சொந்தமானது. லேடி சீமாட்டி வெல்லிங்டன் காலேஜ் என்னமோ பேர். அது ஒரு பட்டாபிராமில் இருக்கிற ஹிந்து காலேஜ் ட்ரஸ்ட், ஒரு செட்டியார் குரூப் ட்ரஸ்ட் நடத்துறது. அவங்க வாடகை பாக்கி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்தி 1000 மாணவர்கள் படித்து 13.5 கோடி வாடகை தரல. அதனால அவங்கள விளக்குனாங்க. இப்போ அவங்கள வாடகை கொடுக்கலன்னு தூக்கி அடிச்சிட்டாங்கன்னா, இது வரைக்கும் வசூல் பண்ணாங்களான்னு தெரியல. 95% அந்த 13.5 கோடியை வசூல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க இருந்தால் வாடகை தான் நஷ்டம். இப்போ இவங்க அதில் சம்பளம் கொடுக்கறது, இப்போ மாணவர்களுக்கு எல்லாத்தையும் இவங்க செலவில், இப்போ கோயில் செலவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தீர்ப்பு என்ன பண்ணாங்க, 10 காலேஜ் பிளான் பண்ணாங்க. அங்கே மொத்தம் 6 ஏக்கர், கோயில் 2 ஏக்கரில் தான் இருக்குது. மீதி 3 ஏக்கர், கிட்டத்தட்ட 1 ஏக்கர் இன்றைக்கி 100 கோடிக்கு மேலே போகும். அங்கே 8 கோடின்னு போட்டிங்கன்னா 18 10ன்னு போட்டிங்கன்னா 150 கோடி போகும். அந்த இடத்துல 4 ஏக்கரில் நாங்கள் மால் கட்ட போகிறோம் அப்படின்னு இந்த அரசு அறிக்கை விட்டது. உடனே ஆலய வழிபாட்டு சங்கம் சார்பாக திரு TR ரமேஷ் வழக்கு போட்டப்ப, இந்த 4 காலேஜ் ஏற்கனவே ஸ்டூடெண்ட் அட்மிஷனுக்கு நோட்டீஸ்லாம் போட்டீங்க, அதனால இந்த 4 காலேஜோட நிறுத்திக்கங்க, மீதி 6 எடுக்கக்கூடாது, இந்த மாலு இதெல்லாம் கட்டாதீங்க, கோயில் இது எதுக்காக பக்தர்கள் கொடுத்தா அதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு தீர்ப்பு வந்துச்சு. இதுல சத்தியம் தியேட்டர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகுது?
இல்லை சத்தியம் தியேட்டர் வரலன்னு நினைக்கிறேன். ஒயிட்ஸ் ரோடு அந்த மணிக்கூண்ட்லேருந்து இந்த ரூட்டில் தான் வருது. கார் பார்க்கிங் சொல்லி அதான் நீங்கள் அந்த ஒயிட்ஸ் ரோடில் நீங்கள் அந்த இடம் போயிருக்கீங்கன்னு சொன்னால் இது பழைய ஆனந்த் தியேட்டருக்கு எதிர்த்தாப்பில் நீங்கள் ஒன்வே அங்கே ஒன்று வரும். அந்த இதில் அது திருவிக்கா ரோடுன்னு பேர். அந்த திருவிக்கா ரோட்லேருந்து ஒயிட்ஸ் ரோடில் திரும்பி வந்தீங்கன்னா, ஏன்னா முன்னாடி ஒன்வேயாக இருந்தது, அந்த கார்னரில் இது இருக்குது. அந்த சைடு ஆப்போசிட்டில் மிகப்பெரிய அளவில் சத்தியம் தியேட்டருடைய பார்க்கிங் லாட் இருக்குது. இல்லை அதான் ஸ்டேஷன் அந்த இடத்துலேருந்து மாற்றினா தான் சத்தியம் தியேட்டருக்கு போக முடியும். சார் இவங்க ரூட்டு போடுறப்பயே எதை காப்பாற்றுறதுன்னு தான் யோசிக்கிறாங்க. யாரை இன்னைக்கு இது கோடம்பாக்கத்தில் இந்த பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள், அது முரசொலி பில்டிங்கை கை வைக்காமல் கட்டணும்னு அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பார். ஆனால் விஜயகாந்துடைய பாலத்தை இடிச்சிட்டு தான் கோயம்பேடு கட்டுறாங்க. ஸோ இவங்க திட்டம் போடுறப்பமே எதுக்கு எது பாதிக்கக்கூடாது, யாருக்கு முக்கியமாக முரசொலி பில்டிங்காக இருக்கட்டும், சர்ச்சாகவோ இதுவாக இருந்தோ கை வைக்க, மசூதியாக இருந்தோ கை வைக்கக்கூடாதுன்னு போகிறாங்க. இல்லை இதில் பெருமளவில் அன்லஸ் ஸ்டேஷன் வந்து ரோடுக்கு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகலன்னா சத்தியம் தியேட்டருக்கு பாதிப்பு வாய்ப்புகள் கம்மி. பட் அங்கே மாத்திரத்தில் ஒரு 100 மீட்டரில் என்னை பொறுத்த வரைக்கும் கோயில் முக்கியமானு சொன்னால், கோயில்கள் என்பது ரெஃப்ரெஷ்மெண்ட் சென்டர். ரெஃப்ரெஷ்மெண்ட்னா உங்களை சுழற்சி பண்ணிக்கிறதுக்கு அது நிச்சயமாக தேவை. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்போது வந்து கார் பார்க்கிங்க்கு ஒரு சிக்கல் இருக்கலாம். கண்டிப்பாக சத்தியம் தியேட்டர் கார் பார்க்கிங்க்கு சிக்கல் வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி கொண்டு போகிறாங்க? ஏன்னா எதுக்காக திட்டமிட்டு கோயில் இடத்த தான் எடுக்கணும். அதில் அஃப்கோர்ஸ் ஹெச் ராஜா அந்த நேரத்தில் மெட்ரோவில் ப்ராஜெக்ட் மேனேஜராகவும் ஜிஎம்மாக இருந்த 2 பேரும் மாற்று சமூகம்னு பேரோட சொன்னார். நான் அது அப்படி நோக்கலை. பிளான் போடுறவங்க அந்த பெண்டு ரேடியஸ் என்ன வரும், ஸ்டேஷன் எங்கே வரணும்னு பார்த்துருப்பான். நிச்சயமாக அந்த சைடு போயிட்டா சத்தியம் அந்த ரோடுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மிகப்பெரிய இடம் இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. பட் இது எல்லாமே மெட்ரோவுடைய பிளானிங்கில் தான் வர முடியும். ஏன்னா அங்கே தேட்டர் இது எங்கே ஒரு ஸ்டேஷனுக்கும் இன்னொரு ஸ்டேஷனுக்கும் எவ்வளவு தூரம், அந்த ஆர்க்கு ரேடியஸு பெண்டு நின்றுட்டு உடனே எடுத்தால் ரேடியஸ் இருக்கக்கூடாது அப்படின்லாம் வரும். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கணும். மிக நிச்சயமாக இது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து இவர் என்ன பண்ணிட்டார், இவர் வந்து தன்னை வந்து ஒரு மதச்சார்பற்றவர் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக, என்ன ஆண்டவர் நம்மை இதற்காக இது பண்ண மாட்டார், மக்களுக்கு நல்லது தரும் என்று வாழ்த்துவர், காட் ஆல்மைட்டி வில் ஒன்லி பிளெஸஸ் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு. இது நிச்சயமாக பக்தர்களுக்கு வருத்தம் தருவது தான். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.